அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கலாம். அதாவது நட்சத்திரத்தின் குணம் என்ன, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிளஸ் மைனஸ் என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரக்காரர்கள் யார் யார், நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள், விருட்சங்கள், தெய்வங்கள், வண்ணங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன? அதுதான் நம் மூளை. நம் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ராசியால் நடக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் நம் வாழ்வில் செயல்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரே ராசியில் பிறந்த 2 பேர், ஆனால் அவர்களுக்கு மாறுபட்ட பலன்களும் நன்மைகளும் தீமைகளும் செல்வங்களும் இருப்பது ஏன்? ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. ஆக நட்சத்திரங்களே மிக முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்கள், உதவுவர்கள், கணவன் அல்லது மனைவி, நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்திற்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும், குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் குலதெய்வம், நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம், விருப்பமான உணவு, இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண், யோகம் தரும் ரத்தினங்கள், நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம், நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலை, அவர்களின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்ப்போம். இதுதான் ஆரம்பம். பொது விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் தனித்தனி குணாசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 27 நட்சத்திரங்களில் 15வது நட்சத்திரம் சுவாதி. இதன் அதிபதி ராகு. அதிகம் அத்தை வீட்டில் படிப்பர். வீட்டில் திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கும். இவர்கள் ஒரு நாளாவது காணாமல் போவார்கள். அதிகம் குளிக்க மாட்டார். போஜன பிரியர். தந்தையின் அன்பு கிடைக்காது, தாயன்பு கிடைக்கும். பரம்பரையில் ஒரு ஆசிரியர் உண்டு. தற்பெருமை உண்டு. காதல் திருமணமும் உண்டு. பெண் சுவாத்தியில் பிறந்தால் பிறந்த வீடு புகுந்த வீடு நன்மை. மருத்துவ குணம் உண்டு. புலிப்பாணி சித்தர் அவதரித்த நட்சத்திரம். 5 நாயன்மார்கள் அவதரித்த நட்சத்திரம். இதன் அதிதேவதை சரஸ்வதி, வாயு பகவான். இதன் அதிபதி ராகு. தாத்தா சொத்தை தந்தை காலி பண்ணுவார். வெளிநாடு போவார்கள். தீ விபத்து வீட்டில் உண்டு. வால் போன்ற தோற்றமுடைய நட்சத்திரம். உயரத்தில் இருந்து விழக்கூடிய நட்சத்திரம். தேன் அபிஷேகம், தீப வழிபாடு இவர்களுக்கு நன்மை உண்டாக்கும். இவர்களுக்கு ஜோதிடம் வரும். இவர்கள் பூர்வீகத்தில் ராகு திசை நடக்கும் போது இருக்க முடியாது. தாத்தா சொத்தை தந்தைக்கு தெரியாமல் அபகரிப்பர். இவர்கள் சொந்த தொழில் செய்ய முடியாது. இந்த நட்சத்திர நாளில் கடன் கொடுக்கவும் வாங்கவும் கூடாது. தோஷமுள்ள கிரகம் சனி. பேச்சு சாதுரியம் கொண்ட நபர்கள். பெண் நண்பர்கள் துணையும் அவர்கள் மூலம் நன்மையும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதம். உடல் நலன் மீது அதிக அக்கறை, முன்னெச்சரிக்கை உண்டு. அன்பாக பேசினால் இவர்களிடம் காரியம் சாய்த்து கொள்ளலாம். கணவன் குடும்பத்தை காப்பதில் ஆர்வம் உண்டு. நகைச்சீட்டு மேல் பிரியம் உண்டு. அஜீர்ண கோளாறு, தலைவலி இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் நெருக்கம் அதிகம். இவர்களுக்கு பாம்பு அடிக்கடி தென்படும். தனக்கென்று ஒரு நட்பு வட்டம் இருக்கும். சொத்து பிரச்சனை உண்டு. லட்சுமி நரசிம்மர் நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தன்று லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்ய கல்வி தடை, காரியத்தடை நீங்கும். பணத்தடையும் நீங்கும். வழிபட வேண்டிய திருத்தலம் அருள்மிகு தாத்தீஸ்வரர் திருக்கோவில் இருக்கும் இடம் சென்னை பூந்தமல்லியில் இருந்து தண்டுரை என்ற ஊருக்கு செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் சித்துக்காடு என்ற ஊரில் இத்தலம் உள்ளது. குறித்த நேரத்தில் மட்டும் பஸ் உண்டு என்பதால் பூந்தமல்லியில் இருந்து வாகனங்களில் சென்று திரும்பலாம். சுவாதி நட்சத்திர நாளில்தான் கடலுக்கு அடியில் முத்து சிப்பியில் இருந்து வெளிவரும். சனியின் காரத்துவம் இந்த நட்சத்திரக்காரருக்கு பாதிப்பு இருக்கும். முதல் தொழில் ஒழுங்காக அமையாது. 35 வயதுக்கு மேல்தான் இவர்களுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும். எந்த முடிவும் குழப்பமாகவும் தாமதமாகவும் இருக்கும். அதிக அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் ஊனமுற்றவர் இருப்பார்கள்.
பணியாளர்களிடம் கீழ்நிலை சொற்களுடன் பேசக்கூடாது. தெய்வத்தன்மை உடையவர்கள். வாயு பகவான் பிறந்த நட்சத்திரம். கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வருமானம் உண்டு. சரஸ்வதி தேவி வழிபாடு நன்மை. இவர்களின் வீடு மெயின் வீதியில் அமையும். ஆண்கள் பெண் பித்தனாக இருப்பர். பெண் எனில் பெண்களே பொறாமைப்படும் அளவிற்கு இருப்பார்கள். சக்தி பவளம் அடையாளம். ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர்கள். சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், பொருள் தேடுவதை முக்கிய குறிக்கோளாக இருப்பார்கள். காளை மாடு பொம்மை வீட்டில் வைப்பது நன்மை. கீச்செயின் காளை மாடு போன்றது உபயோகிக்கலாம். சிறு வயதில் நகைச்சுவையாகவும் வயோதிகத்தில் ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பார்கள். லாபமோ நஷ்டமோ எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். பாசமானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் சுதந்திர பிரியராகவும் இருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் இருப்பர். சாகச வித்தைகள் செய்வதில் வல்லவர். அந்நிய தேசம், அந்நிய மதம், அந்நிய மொழி மீது ஆர்வம் உண்டு. படிப்பதிலும் அதில் ஆராய்ச்சி செய்வதிலும் வல்லவர். வாழ்க்கை முழுவதும் கல்வி கற்க ஆசைப்படுபவர். மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் கில்லாடி. சில பேர் ரவுடியாகவும் சண்டைக்கு முன்னோடியாகவும் இருப்பார்கள். மிலிட்டரி, மருந்து வியாபாரம், சில்லறை வியாபாரம், சாராய தொழிற்சாலை, மதுபான கடை ஒப்பந்தம், டிராபிக் போலீஸ் போன்ற தொழில் செய்வார்கள். குடலிறக்கம், குடல்வாயு நோய், வாயு தொந்தரவு, படர்தாமரை வர வாய்ப்புகள், இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும். சிலருக்கு திருமணத்தில் பஞ்சாயத்து ஏற்படும். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் திருமணம் நடக்கும். திருக்கடவூர் காலசம்ஹாரர் வழிபாடு சிறப்பு. ஸ்ரீ முஷ்ணம் வழிபாடு சிறப்பு. யமன் வழிபாடு சிறப்பு. தொழில் வளம் பெற தேன்கூடு படம் தினமும் பார்க்க நன்மை உண்டாக்கும். தர்ம சிந்தனை மிக்கவர். இறைபக்தி அதிகம் உள்ளவர்கள். நல்ல திடகாத்தமான உடலமைப்பை பெற்றவர்கள். சுவாதி 4ஆம் பாதம் ஆரம்பிக்கும் போது கடலில் முத்து குளிப்பர். நல்முத்து விளையும் நட்சத்திரம். ஸ்ரீ கிருஷ்ண நரசிம்மம் அவதாரம் வழிபாடு செய்ய நன்மை. திருமணத்தின் போது மாப்பிள்ளையின் என் அம்மாவிற்கு ரோகிணி எனில் சுவாதி நட்சத்திரம் சேரக்கூடாது. மருதமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவிலுக்கு சென்று வர நன்மை உண்டாக்கும். திருமண நாள் சுவாத்தியில் இருந்தால் மணப்பெண் கணவனுக்கு இணைவலாக இருப்பாள். உடலில் உள்ளுறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். ஜூன் மாதம் இரவு 10 மணிக்கு மேல் தலைமேலாக பார்க்கலாம். பெரியாழ்வார், அழகிய மணவாளர், ஜீவர் திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த நட்சத்திரம். சோனியா காந்தி, NT ராமராவ், அமிதாப் பச்சன் பிறந்த நட்சத்திரம். அனுஷம், உத்திராடம், உத்திரட்டாதி, பூசம், கிருத்திகை, உத்திரம் ஆகிய ஆகாத நட்சத்திரங்கள். எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. பொருத்தமான நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூரம், ஆயில்யம், அஸ்தம், கேட்டை, திருவோணம் மற்றும் பூரட்டாதி, பரணி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் சந்திராஷ்டம தினம். திருமணத்திற்கு பொருந்தாத நட்சத்திரம் ரோகிணி. வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கடல் சார்ந்த கோவில்களுக்கும் புண்ணிய சேஸ்திரங்களுக்கும் செல்லவும். துர்க்கை தியானம், ஆஞ்சநேயர் தியானம், புலிப்பாணி சித்தர் தியானம் செய்ய சிறப்பு. பழனி அருகில் உள்ள வைகாவூர் புலிப்பாணி சித்தர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் பார்ட்னராக சேர்த்துக் கொள்வது நன்மை. உடலில் தோள்பட்டை ஆளுமை செய்கிறது. காரைக்கால் அம்மையார், திருக்குறிப்பு தொண்டர், மெய்கண்டார், சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த நட்சத்திரம். யோகிராம் சுரத்குமார் பிறந்த நட்சத்திரம். தொடையில் மறு இருக்கும். மதிப்பு மிகுந்த ரத்தினங்கள் மீது ஆசை இருக்கும். துறவிகள் மீது நம்பிக்கை இருக்கும். போர் யுக்தி தெரிந்து வைத்திருப்பீர்கள். 1ஆம் பாதம் நல்ல அறிவு, படிப்பு உடையவர்கள். அரசாங்கத்தில் நல்ல உயர்வில் இருப்பார்கள். சாமர்த்தியமான பணியாட்கள் இருப்பர். பழமொழி கற்பர். 2ஆம் பாதம் தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பர். உறவினருடன் நெருங்கி தொடர்பு கொள்ளாதவர். எதையும் ரகசியமாக செய்யக்கூடியவர்கள். மற்ற விஷயங்களில் தலையிட மாட்டார். தலைமை பண்பு கொண்டவர், காரியவாதி. 3ஆம் பாதம் சற்று கோபம் கொண்டவர். கலகம் செய்வதில் ஆர்வம், கர்வம் உண்டு. கோபமும் மூர்க்கத்தனமும் கொண்டவர். நன்றாக தாங்குபவர். பாசமும் கடமையும் கொண்டவர். வில்வித்தையை விரும்புவர். 4ஆம் பாதம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஞானம் உடையவர். தன்மானம் கொண்டவர். கீழ்த்தனமானவரிடம் நட்பு கொண்டிருப்பர். ஆடம்பரம் விரும்புவர். தானியங்கள் விளைச்சலுக்கு காரணமாக இருப்பது சுவாதி. வர்த்தகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர். வணிகம் செய்ய உகந்த நட்சத்திரம். தியாக வாழ்க்கை வாழ்வார்கள்.
போலீஸ் துறையில் இந்த நட்சத்திர பெண்கள் அதிகம் இருப்பார்கள். இவர்கள் விலை உயர்ந்த ஜரிகை பட்டு சேலை அணிய விரும்புவார்கள். நடிகர்கள் அதிகம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள். பருத்தி ஆடைகளை விரும்புகிறார்கள். சாய்வு நாற்காலி இருக்கும். ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். கோபமாக இருக்கும் போது ஜிலேபி சாப்பிட்டால் சரியாகும். முறுக்கு உளுந்த வடை பிரியர்கள். அதிகமாக படுக்கை அறையில் சிந்திக்கிறார்கள். பெரும்பாலும் நண்பர்களோடு இருக்கிறார்கள். வெள்ளை யானை படம் வைத்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக் குடம் என்றால் சுவாதி. கலசம் இருக்கும். சுவாதி என்றால் மெழுகு. மெழுகு வர்த்தி ஏற்றி வைத்து படித்தால் நன்றாக படிப்பார்கள். தராசு தோல் பை. தையல் மிஷின் வைத்திருக்கிறார்கள். வீட்டருகில் ரொட்டி கடை உண்டு. வீட்டில் அல்லது வீட்டருகில் தேன்கூடு கட்டும். தாமரை பூக்கள் அல்லது தாமரை படங்கள் இருக்கும். கமலம் என்று பெயர் உண்டு. பரிகாரம் தாமரை நூலில் தீபம் ஏற்றவும். கொம்புத்தேன் விரும்புகிறார்கள். நாக கன்னிகை வழிபாடு, விஷ்ணு பாதம், லக்ஷ்மி கிரீடம் வழிபடுவது நல்லது. முத்து சிப்பி சுவாத்தியில் விழும் பனித்துளி அல்லது மழை துளிதான் முத்தாக மாறுகிறது. நகைக்கடைகளில் வேலை செய்கிறார்கள். காவல்துறை, ஆசிரியர் தொழிலும் செய்கிறார்கள். யாருக்காவது அட்வைஸ் செய்து கொண்டே இருப்பார்கள். அட்வைஸ் அம்புஜம். சீரகம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்பு கொண்ட கிரகங்கள் சனி மற்றும் சுக்கிரன். பகையான கிரகங்கள் சூரியன், சந்திரன், குரு. சமமான கிரகங்கள் செவ்வாய். வணங்க வேண்டிய நவகிரகம் பொற்பனை கோட்டை ராகு. எடுத்து காரியம் வெற்றியடையும் நட்சத்திர நாட்கள்: விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, புனர்பூசம் மற்றும் ஆயில்யம், பூரம், அஸ்தம்.